another one first round match பங்குனி வேல் விசஸ் நல்லூர். ஆக்சுவலாக இங்கே நல்லூர் ரீஎன்ட்ரி கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பழனி ஸ்ட்ரைக்கில் மாமுண்டி. ஃபஸ்ட்டு பாலே ஒரு அரைஞ்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மணி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தெளிவான த்ரோவையும் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பாலே ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் தான் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் பால் மணியை தேடியே தான் போயிருக்கு. நல்ல ஃபீலிங். 2 பால்லையும் 2 பாலில் 2 சிங்கிள் ஓடி 2 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்கு. தேவையான பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மாமுண்டி. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு பழனி. நல்ல கம்பேக்ட் ஃப்ரம் பவுலர். பழனியோட 5th ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் பால் ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே ஃபீல்டர் மணி அவரை தேடி போகிற 3வது பால். நல்ல த்ரோவை அடிச்சிருந்தாலும் ரன்னிங் ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு ரமேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரில் வர ஃபஸ்ட்டு டபுள். ஃபஸ்ட் ஓவரில் வர லாஸ்ட் 1 மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக கிளியர் பண்ணும். 1 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி. மாமுண்டி பேட்டில் இருந்து வர 2வது பவுண்ட்ரி. அண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் ஓவர் 12 ரன் அடிச்சிருக்காங்க நல்லூர். செகண்ட் ஓவர் போட அஜித். ஃபஸ்ட் பாலே ஓய்டு போயிருக்கு. கீப்பர் பிடிக்காமல் விட்ட காரணத்தால் அங்கே பைஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன். பால் எதுவும் போடாமல் இந்த ஓவரில் 2 ரன் ஆட் ஆகுது. ஃபஸ்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. பவுலரே லிமிட் கேட்டிருக்காரு. சன்லைட் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணி போகலை. லக்கி ஒரு மவுண்டிக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பால் வரன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். செகண்ட் ஒன் எகைன் ஒரு ஒயிட். அங்கே கீப்பராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. பேக்கப் ஃபீல்டர் பாலை எடுத்து போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க. 2வது ரன்னுக்கான ட்ரை பண்ணியிருக்காங்க. எகைன் மிஸ் ஃபீல்டில் இந்த பால் 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒயிட். மொத்தமாக இந்த பாலும் போடாமல் 3 ரன். இந்த ஓவரில் வர 2வது எக்ஸ்ட்ரா இது. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஒரு ஃபீல்டர் சீனியர் பிளேயர் நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஈஸியாக 2 ரன் ஓடுறாங்க. another one டவுன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன் ரஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேட்ஸ்மேனுமே ரன்னிங் பிட் விக்கெட் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அதன் காரணமாக ஈஸியாக ஒரு டபுள் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. 2 ரன் ரஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. இந்த பால் ஒரு ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மூவ் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே இருந்து தான் ரன் வந்துச்சு. இப்போ எகைன் அங்கே இருந்தால் அடிச்சிருக்காங்க. ஒரு லேசி த்ரோ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பால் 2 ரன். இந்த 2 ரன்னோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க நல்லூர். கண்டிப்பாக இந்த மேட்ச் பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். டார்கெட்டு கிட்டத்தட்ட ஓவருக்கு ஆவரேஜாக 13 அப்படிங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பங்குனி வயல் இளம் புயல் அந்த டீமில் பேட்டிங் ஸ்குவாடும் நல்லா வச்சுருக்காங்க. கிரவுண்டு சின்ன கிரவுண்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அஜித் மற்றும் பொன்ராஜ். ஃபர்ஸ்ட் பால் குயிக்கராக வந்திருக்கு பேட்டில். அங்கே பேட்மேன் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண சொல்லிக்க இருக்கும்போதே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. ஈஸியாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. எவ்ரி பால் 2 ரன் வேணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் பாலில் தேவையான ஒரு 2 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. அவரோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் அடிச்சிருக்காரு. அடிக்கும்போதே நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அடித்தார். இல்லை நல்ல கேட்சை பிடிச்சிருந்தாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. அங்கே மிஸ் ஃபீல்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நோ பால் ப்ளஸ் 2 ரன். அதன் காரணமாக இந்த பால் எதுவும் போடாமல் 3 ரன்னு. முதல் ஒரு பாலுக்கு 5 ரன் அப்படிங்கிற ரன் கன்சிடர் ஆகும். செகண்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி சைடு தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரமேஷ் அவரையும் தாண்டி போயிருக்கு. இந்த லாரை பதிவு பண்ணியிருக்காரு அஜித். அங்கே ஒரு பவுலர் சேஞ்ச். இப்போ சுதாகர் நெக்ஸ்ட் பவுலரா. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் கேப்டாவே இழுத்து போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன் ரஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேப்பில் தான் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வந்து மிஸ் ஃபீல்டு நடக்கையில் அங்கே 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் சின்ன நிற்கு இருந்துச்சு. பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க பங்குனி வயல். ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பழனி. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். சுதாகர் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. ஓவர் சேஞ்சுக்கு அப்புறம் நல்லா போட்டிருக்காங்க.
பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சுதாகர். ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க பங்குனி வயல். ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். கண்டிப்பாக பொன்ராஜ் ஸ்ட்ரைக்கில் இருக்க வரைக்கும் ஃபீல்டிங் டீம் மேலே தான் ப்ரெஷர் இருக்கும். பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுதுன்னு. செகண்ட் ஓவர் போட ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக பேட்டை எடுத்தார். ஆனால் பவுலர் செம்ம பேஸில் லோ கேப்டாவே போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபுல் டசான பால் அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போகுது. பாலும் குயிக்காக போகுது. ஃபீல்டரும் குயிக்காக வந்திருக்காரு. இங்கே பேஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பால் விக்கெட் சொல்லியிருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா பேட்ஸ்மேன் அவசரப்பட்டார். அன்பார்ச்சுனேட்லி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சதீஷ் அவரோட விக்கெட் ரன் அவுட்டில் பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ரிமைனிங் இருக்க 2 பாலையும் கிளியர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபுல் டசான பால். அங்கே கிராண்டட் 2வா இல்லை ஃபீல்டர் போயிடறான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. ஆனால் பாலை தவற விட்டுருக்காங்க. கிராண்டட் 2. லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக்கோட இந்த மேட்சை வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெறாங்க நல்லூர்.